ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு உறவுக்காரங்களாம் கையெழுத்து போடுவாங்க. அதாவது பேங்கில் வந்து லோன் வாங்கினாலும் சரி, இதுவாக இருந்தாலும் சரி, நான் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கையெழுத்து போடுவாங்க. ஜாமீன் கையெழுத்துன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் இப்போ வந்து முழுசாக நம்ம பார்க்க போகிறோம். எங்களுக்கு நேர்ந்த அனுபவம் சொல்ல போகிறேன். அந்த வந்து கையெழுத்து போடலாமா போடக்கூடாதா, உறவுக்காரராக இருந்தாலும் சரி, நண்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சில பேர் போட மாட்டேன்னு சொல்லுவாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் இந்த ஊரில் வந்து கடன் வாங்காத இடமே இல்லை சொல்லலாம். ஊர் ஃபுல்லாக வந்து கடன் வாங்கி வச்சுருந்தான். அப்படி தான் கடன் வாங்கும்போது சொன்னான்னா, சரி வந்து இவத்துல நீங்கள் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை கையெழுத்தே நாங்கள் போட மாட்டோம். ஏன்னா சொத்து உள்ளவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம தான் கொடுக்க வேண்டியிருக்கும். அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் கடன் வாங்கிட்டு இந்த ஊருக்கு ஓடி வந்திருக்கான். அதே மாதிரி இந்த ஊரில் வந்து நிறைய பேர்ட்ட கடன் வாங்கி மறுபடியும் வந்து அதே ஊருக்கு மறுபடியும் வந்து அங்கே சென்னைக்கு ஓடிட்டான். அந்த மாதிரி எல்லாருமே வந்து சொன்னாங்க. இருந்த வீட்டுக்காரர் வந்து சொன்னால் கேட்க மாட்டார். இல்லை சரி ரூ. 1,00,000 வேணும்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெழுத்து போட போனார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கை அங்கே வாங்குறவர் வந்து ரொம்ப நல்லவர். அவர் வந்து சொல்லிட்டாரு, இல்லை பைசாலாம் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்காரரை கூட சத்தம் போட்டிருக்காரு, இவன் நல்லவன் இல்லை, தெரிஞ்சு யாராவது கையெழுத்து போடுவாங்களா, இவன் வந்து இன்னும் 10 நாளில் மெட்ராஸுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுறீங்களே, கையெழுத்து போட்டால் நீங்கள் தான் வந்து அடைக்கணும், இது எவ்வளோ பெரிய தவறான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காரு. இப்படிலாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டாரு. இப்போ கொடுத்துருந்தா நீ தான் 1,00,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்கா. அவர் நல்லவராக இருந்தால் சரி சொல்லியிருக்கேன். இதே கெட்டவராக இருந்தால் என்ன இருக்கும், கையெழுத்தை வாங்கிட்டு எங்கள் கிட்ட தான் 1,00,000 வந்து கேட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய இடத்துல வீடுலாம் பக்கத்து வீட்டில் வாங்க வேண்டியிருந்தது. அவங்க வந்து கேட்டாங்க, வீடு வாங்க போகிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு கையெழுத்து போட்டு நீங்கள் தான் வந்து பொறுப்புன்னு சொல்லி கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லிட்டேன், நான் வந்து நீங்களாம் போடவே கூடாது, ஏன்னா நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, அதனால் வந்து போடவே, நல்லவராக இருந்தாலும் சரி, இப்போ இந்த உறவுக்காராக இருந்தால் யோசிப்பாங்க, போடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே அவங்க நல்லவனே கிடையாது. நிறைய தடவை வந்து கடன் வாங்கியிருக்காங்க. வாங்கின கடனை வந்து திருப்பியே தரல. வாங்கின கடனே வந்து திருப்பியும் வந்து தரவே இல்லை. ஏமாற்றி வந்து செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டிலலாம் வந்து ரொம்ப க்ளோஸாக நிறைய பேர் வீட்டில் 3,000 கடன் 5,000 கடன் எப்போவுமே இந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. திருடவும் வந்து செஞ்சுருக்காரு. நல்ல மனுஷன் கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு யாராவது உதவி செய்வாங்களா? அதனால் நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம கையெழுத்து போடுறோம் அப்படின்னா அவங்க எப்படி உறவுக்காராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்டாலும் சரி, அவங்களுக்கு தகுதியானவங்களா எப்படி அப்படின்னு யோசித்து தான் நீங்கள் எதுவுமே வந்து செய்யணும். யோசிக்காமல் ஒரு நாள் செய்யவே கூடாது. செஞ்சீங்கன்னா அப்புறம் பாதிப்பு உங்களுக்கு தான், நீங்கள் தான் வந்து கட்ட வேண்டியிருக்கும். இப்போ வந்து ஏதோ ஓனர் நல்லவர் அப்படின்னாலே பழச்சிச்சு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் வந்து நடந்தது. அவருக்கு வந்து கையெழுத்தே போட்டாச்சுன்னு சொல்லலாம். அதுவும் ஒருத்தர்கிட்ட வந்து சீட்டு எடுக்கிறதுக்கு தான் 50,000 வந்து கையெழுத்து நீங்கள் போட்டால் தான் கொடுப்பேன்னாரு. சரி சொல்லி வீட்டுக்காரர் கையெழுத்து போட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து கட்டவே இல்லை. கட்டாமல் நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் ஐயோ 50,000 சீட்டே எடுத்து போய் கட்டவே இல்லை, நீங்கள் தானே பொறுப்பு சொன்னீங்க, நீங்கள் தான் இனிமேல் வந்து பைசா 50,000 கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயோ இது என்ன பண்ணா, அவர் வந்து தெரிஞ்சவர், உங்களை பற்றி தெரியும், நீங்கள் நல்லவர், எதுக்கா அப்படி செஞ்சுக்க, நான் அவனை கூட்டு சத்தம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை கூட்டு வந்து திட்டினாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, நீ ஏன் பணத்தை வேணும்னு தரமாட்டேன்னு சொல்லி கேட்டால் அவங்கள்ட்ட வாங்கிக்கங்கன்னு சொல்கிறீங்க, அவங்க எவ்வளோ தெரியுமா அப்படி சொல்லி திட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தெரிஞ்சதுக்கப்புறம் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் திட்டினோடனே பயந்து போய் அவர் வந்து சரி நான் வந்து பணத்தை வந்து ஒழுங்காக கட்டிடுறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இந்த மாதிரி 2 விஷயம் நாங்கள் பண்ணோம். 2மே எங்களுக்கு ஃபெயிலியராக தான் போச்சு. இது வந்து உறவுக்காரங்களா தெரிஞ்சவங்களா கிடையாது. சும்மா ஏதோ வந்து போய் பேசி பழக்கம் அவ்வளோதான். அதனால நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, இல்ல உறவுக்காரங்க இருந்தாலும் சரி, முதல்ல அவங்க வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, எத்தனை தடவ கடன் வாங்கியிருக்காங்க? திருப்பி குடுத்துருக்காங்களா? அதெல்லாம் பார்த்து வந்து உதவி செய்யுங்க. ஏன்னா ஒருத்தர் வந்து கடன் வாங்கியிருந்தா எவ்வளோ இருந்தாலும் சரி திருப்பி குடுத்துருவாங்க. திருப்பி அத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி இவங்க நல்லவங்க இல்லையான்னு தெரியும். பக்கத்து வீட்ல தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து யாருமே வந்து கையெழுத்தே வந்து போட மாட்டாங்க. உறவுக்காரரா இருந்தா கூட கட்ட முடியாத சூழ்நிலை ஒருத்தர் இருக்காரு. இப்ப எங்க உறவுக்காரவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. எல்லார்ட்டயும் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, அப்ப யோசிக்கணும். அவருக்கு நம்ம கையெழுத்து போட்டா, அப்ப இவ்வளோ கடன அவரு வந்து கட்டுறதுக்கே 5, 6 லட்சம் ஆகும். இப்போ வந்து குடும்பம் நடத்துறதே மாசம் 50,000 அதாவது வாங்குற சம்பளம் அதுக்கே போயிரும். அப்ப இந்த கடன வந்து அவர் வாங்கிட்டாருன்னா எப்படி கட்டுவாரு அப்படின்னு முதல்ல யோசிக்கணும். அதாவது யாரா இருந்தாலும் சரி, கடன் குடுக்கறதா இருந்தாலும் சரி, ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி வந்து கண்டிப்பா நீங்க யோசிச்சுக்கங்க. இல்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா, பரவாயில்ல நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு வந்து நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா வந்து போடுங்க. யாரா இருந்தாலும் சரி, என்ன நெறைய பேர் இருப்பாங்க, நல்லவங்களா இருப்பாங்க. சும்மா கையெழுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்க, கையெழுத்து போடுவாங்க. அப்போ வந்து அப்படிப்பட்டவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கட்டுறவங்களா இருப்பாங்க. அப்படி வந்து செய்யலாம். அதனால யாரா இருந்தாலும் சரி, நல்லா வந்து யோசித்து செய்யுங்க. இல்ல இவன் உறவுக்காரன், இவன் பக்கத்தில தெரிஞ்சவங்க அப்படின்னு நீங்க கையெழுத்து போட்டீங்கன்னா, கண்டிப்பா நீங்க தான் வந்து பணம் வந்து கண்டிப்பா வந்து குடுக்கணும். ஏன்னா, இந்த காலம் இல்ல எந்த காலமா இருந்தாலும் பணம் அப்படின்னா வாங்கிட்டு ஓடிருவாங்க. அதுக்கப்புறம் கட்டுங்க, கட்டுங்கன்னு நம்மால போகவே முடியாது. யாரா இருந்தாலும் சரி, இப்போ அப்படித்தான் இருக்காங்க. இப்போ உறவுகளா இருந்தாலும் சரி, யாரையும் நீங்க போய் ஆதார் கார்டு இதெல்லாம் குடுங்கன்னு கேட்டா கூட யாருமே வந்து குடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து எல்லாருக்கும் குடுத்துருவோம். என் வீட்டுக்காரர் பாருங்க உறவுக்காரருக்கு எல்லா உதவியும்
இப்போவும் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். யாராக இருந்தாலும் சரி ஓடி ஓடி வந்து அவர் செய்கிறாரு. சொன்னால் கேட்கவும் மாட்டார். இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து இழுத்து விட்ருவார். சொன்னால் வந்து கேட்கவே மாட்டார். 2 தடவையும் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக போச்சு. நல்ல வேளை அவர் வந்து சொல்லிட்டார். இவன் வந்து ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சுருக்கான். வந்து 10 நாளில் போகிறான். உனக்கு தெரியாத விஷயம். அப்படி கொடுக்கல. ஒரே கொடுத்துருந்தானா 1 லட்ச ரூபா நாங்கள் தான் கொடுத்துருக்கணும். அதே முதல்ல வாங்கின 50,000த்தையும் அப்படி தான். அவர் வந்து நல்லவ கிடையாதுன்னு தெரிஞ்சதுனால நீ பணத்தை கொடுக்காதேன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிறதுனால நம்ம வந்து பிழைச்சிருவோம். ஆனால் யாராக இருந்தாலும் சரி 1க்கு 2 தடவை நல்லா யோசிச்சுங்க. அது தெரிஞ்சு யாராக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, நமக்கு திரும்பி வருமா வராதா, அது கடனாக இருந்தாலும் ஜாமீன் கையெழுத்தாக இருந்தாலும் சரி, ஜாமீன் கையெழுத்து போடணும் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். அதனால கண்டிப்பாக வந்து யோசிச்சுக்கங்க. அப்புறம் நீங்கள் மட்டும் போட்டுட்டு வந்து ஒரு பொறுப்பு இதாகிடுச்சு அப்படின்னு சொல்லி பொறுப்பு ஏற்றுட்டு வந்து பண்ணாதீங்க. அப்புறம் அதை நம்ம கேட்போம் வைப்போம். உறவாக இருந்தால் பெரிய பிரச்சனையில் வந்து முடியும். கண்டிப்பாக வந்து வரும். இதே தெரிஞ்சவங்க இருந்தாலும் பிரச்சனை வந்து பெருசாக வரும். நம்ம வந்து காசுனோட அருமை எப்போ தெரியும்? ஒருத்தர்கிட்ட போய் 1000 நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் வந்து சும்மா தான் கேட்டேன் 1000 திருப்பி தர முடியாது. கேட்டு பாருங்கள் தராங்களா இல்லையான்னு தெரியும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் 1000 சும்மா கேட்டால் யாரும் தரமாட்டாங்க. அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போட்டோன்னா நம்ம வந்து சும்மா வந்து பைசா கேட்டால் யாரும் வந்து தரமாட்டாங்க. அப்போ நம்ம எதுக்காக 25,000 50,000ன்னு அடுத்தவங்களுக்கு இருக்கணும். எதுவாக இருந்தாலும் யோசிச்சுக்கோங்க. நம்ம ஒருத்தர் கொடுக்கணும் அப்படின்னா தகுதி இருக்கா? அவங்க எப்படி கட்டுவாங்க? இவ்வளோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள். அப்போ ஒரே வாரத்தில் என்ன நான் அவங்ககிட்ட பணம் கேட்டேன், அவன் கையெழுத்து கேட்டேன், அவன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு மாமா சொந்த மாமா அவங்கள்ட்ட கூட ஜாமீன் கையெழுத்து கேட்ட உடனே அவருக்கு குழந்த கூட கிடையாது. கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்காரு. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்க, மாமாவாக இருந்தாலும் நாளைக்கு நீ கட்டலைன்னா என்ன தானே வந்து கேட்பா, நான்லாம் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சொந்த மாமாவே இப்படி சொல்லுவாரா என்னங்க இப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. அதனால் எதுவாக இருந்தாலும் 1க்கு 10 தடவை யோசிச்சுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க நல்லவங்க நினச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கட்டிட்டீங்கன்னா நீங்கள் தான் முழு பொறுப்பை வந்து ஏற்றுக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் மறக்காமல் எதுவாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருங்க. யாரை எப்போ ஏமாத்துறதுக்கே நிறைய பேர் வந்து இருக்காங்க. அதனால் ரொம்ப ரொம்ப வந்து பார்த்து வந்து யாராக இருந்தாலும் சரி பார்த்து வந்து இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோலாம் வந்து பார்த்துருக்கேன். நீ பார்க்குறதே கிடையாது. வீடியோ நிறைய போட்டு கூட யாரும் பார்க்குறதே இல்லை இப்போல்லாம். இப்போ வந்து முதல்ல வந்து நானும் ஒரு வருஷத்துக்கு மேலே வாட்ச் ஹவர்ஸ் வரும் பார்த்தேன் 3700 வந்துச்சு. சரி 300 தான் வரப்போகுதுன்னு நினச்சேன். கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் போய் இப்போ வந்து 3300 400 ஹவர்ஸ் போய் 3300ல நிற்கிது. இப்படி பேக்கில் தான் போகுது தவிர இப்போதைக்கு இந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு போயிடுச்சு. வெறுத்து போச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. ஆதரவு கொடுத்து அப்போ தான் வாட்ச் ஹவர்ஸ் வந்து வரும். மானிட்டைசேஷன் வந்து வாங்க முடியும். நன்றி.